Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த 5ஆம் வசனத்தின் பிற்பகுதியை பார்ப்போம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்றால் என்ன அர்த்தம் என்று பார்ப்போம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்கிறதை முதல்ல கவனிப்போம். ஆடுகளை குறித்தும் அதை மேய்க்கிற மெய்ப்பனை குறித்தும் இவர்கள் இருவருக்கும் இருக்கிற உறவை குறித்தும் அறிந்து கொண்டால்தான் இந்த வசனங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த பாணியிலே தான் எழுதியிருக்கிறார்கள். ஆகையால் அதை புரிந்து கொள்வோம். இந்த கோடை காலங்களிலே மெய்ப்பன் மலை உச்சிகளிலே இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு பிரச்சனை அதிகமாக இருக்குமாம். அது என்னவென்றால் பூச்சிகளுடைய பிரச்சனை. பூச்சிகள் அதிகமாக வந்து இந்த ஆடுகளை உபத்திரவத்துக்குள்ளாக்குமாம். ஒரு குறிப்பிட்ட பூச்சி வந்து மூக்குக்குள்ளாக முட்டையிட்டு, ஆட்டினுடைய மூக்குக்குள்ளாக வந்து உட்கார்ந்து அங்க முட்டையிட்டு அங்கே பெருகி உள்ள தலைக்குள்ள நுழைஞ்சு புழுவாக உருவாகி தலைக்குள்ள நுழைஞ்சு பிச்சு கொடைஞ்சு எடுத்துருமா ஆட்டை. இன்னொரு பிரச்சனை இருக்கிறதாம் கோடை காலத்திலே ஆடுகள் மத்தியிலே. அது என்னவென்றால் இந்த தோலிலே ஏற்படுகிற வியாதி, ஸ்கேப் என்கிற வியாதி. அது எப்படி ஏற்படுகிறதா? ஏதாவது ஒரு ஆட்டுக்கு இருந்து ஏதோ ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மூலமா அது உருவாகி அப்படியே அந்த இந்த ஆடுகள்லாம் என்ன பண்ணுமா, ஒன்னோட ஒன்று விளையாடி கொண்டு தலையை போட்டு தேய்க்குமா. ஒன்னோட ஒன்று ஒரு ஆடு கொண்டு வந்து தன் தலையை வச்சு இன்னொரு ஆட்டு மேல தேய்க்குமா. தேய்க்கும் போது என்ன, தலைக்கு தேய்க்கிறதுனாலதான் தலையில தான் முக்காவாச்சு இந்த ஸ்கேப் உண்டாகுதான். ஒரு ஆடு கொண்டு போய் தன்னுடைய தலையை இன்னொரு ஆட்டுல தேய்க்கும் போது அந்த இது அதுல ஒட்டிக்குது. இப்படியே பரவுது. கூடிய சீக்கிரம் எல்லாம் மொத்த மந்தையே முழுதும் ஸ்கேப்னால் நிறைந்திருக்குமா. முக்கியமா தலைப்பகுதியிலே தான் இது இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே மாசற்ற ஆட்டுக்குட்டியா இருக்க வேண்டும் பலியிடுகிற ஆடுகள் என்று சொல்லி இருந்த போது, எதனால் மாசற்ற ஆட்டுக்குட்டி என்று சொன்னார்கள் என்றால், முக்கியமாக அதாவது கை கால் ஒடிஞ்சிருக்க கூடாது, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் முக்கியமாக அவர்கள் கொண்டிருந்தது என்னவாம், இந்த ஸ்கேப் இருக்கக்கூடாது என்று. கை கால் ஒடிஞ்சிருக்கிறதா நம்ம பெருசா நினைக்கிறோம். மாட்டினுடைய தலையில பரவுகிற இந்த நோய் இருக்கக்கூடாது, அதை பார்க்கணும். எல்லாம் நல்லா இருக்கும், ஆனா பார்த்தா இது இருக்கும். கை கால்லாம் நல்லா இருக்கும், நல்லா கொழுத்து இருக்கும் ஆடு, ஆனா தலையில பார்த்தா இந்த தோல்ல வர்ற இந்த நோய் பரவி கிடக்கும். பலியிடப்படுகிற ஆடுகள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இப்படிப்பட்டதா இருந்தால் அவைகள் மாசுள்ளவைகள், அவைகள் பலியிடப்பட தகாதவைகள் என்று கருதப்பட்டது. அது தீட்டாக கருதப்பட்டது, அது தீமையாக கருதப்பட்டது. ஆகையால் இந்த ஸ்கேப், இந்த நோய் பாவத்திற்கொப்பாக பேசப்பட்டிருக்கிறது. இது எப்படி பரவுகிறது? ஆடு எப்படி தலையை ஒண்ணுக்கு ஒண்ணு கொடுத்து தேய்ச்சி பரவுதோ அதுபோல நம்முடைய ஜீவியத்தில் பாவம் எப்படி நுழைகிறது, எப்படி பெருகுகிறது என்பதை இது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. எப்படி நுழைகிறது, எப்படி பெருகுகிறது என்றால், தகாத நண்பர்கள், சிநேகிதர்கள், தேவ பக்தியற்றவர்கள், தேவனை அறியாதவர்கள் மூலமாக அவர்களோடு நாம் ஆழ்ந்து பழகுவதன் மூலமாக அவர்களுடைய எண்ணங்களையும் அவர்களுடைய யோசனைகளையும் ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி நடப்பதன் மூலமாக தான் நம்முடைய எண்ணங்களுக்குள்ளாக தீய எண்ணங்களும் பாவ எண்ணங்களும் உருவாகுகின்றன. இதைத்தான் அது எடுத்து காண்பிக்கிறது. நம்முடைய மனதுக்குள்ளாக தான், தலையில தான், அதான் தலையை காமிச்சிருக்குது, தலையில தான் அது பரவுதான். அந்த பாவம், அந்த தீமை எப்படி நமக்குள்ளாக பெறுகிறது என்றால் நம்முடைய எண்ணங்கள்லே தான். எண்ணங்கள் தான் பாவங்களுக்கே காரணம். அது எத்தனை பேருக்கு விளங்கும் என்று தெரியவில்லை. ஒரு விசுவாசியினுடைய பாவம் என்ன? எண்ணம். சட்டையில இல்ல, அவன் தலை சீவுறதுல இல்ல, மீச வச்சிருக்கிறதுலயோ இல்லாதலையோ அல்ல, அவன் என்ன சென்ட் போடுறான், என்ன பவுடர் போடுறான் அதுல இல்ல. ஒரு விசுவாசியினுடைய பாவம் அவன் என்ன பட்டன் போட்டிருக்கிறான், எவ்வளவு நீளம் இருக்குது சட்டை, எவ்வளவு குறைவா இருக்குது அதுல இல்ல. அந்த பாவம் எதுல இருக்கிறது? அவனுடைய எண்ணத்திலே தான் இருக்கிறது, வேற எதுலயும் கிடையாது. விசுவாசியுடைய பாவம் அவனுடைய எண்ணத்துல இருக்கிறது. எண்ணத்துல பாவத்தை வச்சுக்கிட்டு மீதி சட்டையெல்லாம் மாத்திட்டு தலை வாடுறதெல்லாம் மாத்திட்டு மீதி வெளி தோற்றத்தெல்லாம் மாத்தினாலும் எண்ணத்துல பாவம் இருக்கிற வரைக்கும் பாவம் அவனை ஆட்கொள்ளுகிறது. அந்த பாவம் என்கிற நோய் பரவி அவனை ஆவிக்குரிய விதத்திலே நோயாளியாக ஆக்குறது. இந்த ஸ்கேப் எப்படி பரவுதோ அதுபோல இந்த பாவம் என்கிற நோய் எண்ணங்களின் மூலமாக அவனுக்குள் வேரூன்றுகிறது, பரவுகிறது, அவனை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும்.
எண்ணங்கள் எங்கே இருக்கிறது? அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த எண்ணத்திலே தான் கெடுதலும் ஏற்படுகிறது. பாவங்கள் எண்ணத்திலே தான் நுழைகிறது. இயேசுவே அதை சொன்னார். ஒருவன் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் அவன் அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று. எண்ணம் என்ன? எண்ணத்திலே தான் பாவம் இருக்கிறது. உலகத்தாரோடு சேர்ந்து, உலகத்தாரோடு தான் வாழ்றோம், அவரோட சேரக்கூடாதுன்னு சொல்ல, அவங்கள்ட்ட பேசவே கூடாது, தூரமா நின்று, அப்படி கிடையாது. உலகத்தாரை போலவே பழகி அவருடைய எண்ணங்களை நமக்குள்ளாக ஏற்றுக்கொண்டு அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வாழ்ந்து அவர்களோடு ஒட்டி போகிறோம் பாருங்க. அப்பதான் அவருடைய எண்ணம் நம்முடைய எண்ணம் ஆயிடுது. உலக பிரகாரமானவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். எண்ணத்திலே தான் நாம் பாவிகளாக மாறிவிடுகிறோம். எண்ணத்தில, உள்ளத்துல இயேசு இருக்கிறார், எண்ணத்துல யார் இருக்குது? இந்த உலக பிரகாரமான எண்ணங்கள் இருக்கிறது. இந்த எண்ணத்தில் வருகிற பாவத்தை தான் இந்த ஆடுகளுக்கு வருகிற வியாதி குறிப்பிடுகிறது. இதுக்கும் ஒரு மருந்து வைத்திருக்கிறாராம் மைப்பர். இதுக்கு என்ன பண்ணுவாங்களாம்? அநேக நேரத்தில் ஆட்டையை கொண்டு போய் ஒரு தொட்டி உள்ள அந்த மருந்த சொல்யூஷன் கலந்து ஊத்தி ஆட்டையை கொண்டு போய் தோச்சு எடுப்பாங்களாம். முற்றிலும் உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அதுக்கு உள்ள தோச்சு எடுப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு மூலையில இருந்துன்னா கூட திருப்பியும் பரவ ஆரம்பிக்கும். அதனால தோச்சு எடுப்பாங்களாம். இதுல முக்கியமா தோய்க்கிறது தலையை போட்டு ஒரு 10 தடவை தோச்சு எடுப்பாங்க. நல்லா கம்ப்ளீட்டா அது வெட்டாயி முழுவதும் தோச்சு அந்த சொல்யூஷன் போய் எல்லா இடத்துலயும் பட்டு எல்லா இடத்துக்கும் அந்த மருந்து கேட்கிற மாதிரி போட்டு முக்கி எடுப்பாங்களாம். அந்த தலையை அமுக்கிறது அந்த ஆட்டுக்கும் ரொம்ப பிடிக்காது, ரொம்ப கஷ்டப்படும். அது மாதிரிதான் நாமளும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுகிறது தான் ஒரு பெரிய வேலை கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாக வேண்டும். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நாம் தரிக்க கூடாது. அப்படின்னா என்ன? நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம்னா அந்த அவங்க போடுற சட்டை, அவங்க போடுற ஷூ, அவங்க போடுற தலை வாடுறது, அவங்க போடுற இது. அதனால இவங்க இப்படி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தான் டைட் பேண்ட் போட்டானா நம்ம பிராட் பேண்ட் போடணும், அவன் பிராடா போட்டானா நம்ம டைட்டா போடணும். அவன் போடுறது தப்பு, அவன் போடுறதுக்கு எது? இதெல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்குது. அது இல்ல, உலகத்திற்கொத்த வேஷம் தெரியாது இருக்கிறது என்றால் உலகத்தான் நினைக்கிறது போல அவனுடைய எண்ணங்களை, அவனுடைய செட் ஆஃப் வேல்யூஸ், அவன் நினைத்து அவன் வாழ்கிற அந்த முறையை கை கொள்ளக்கூடாது. அவன் பணத்தை பற்றி ஒரு விதமா நினைக்கிறான், அதை மூட்டை கட்டி நல்லா சேர்த்து வச்சு எப்படியாவது எங்கெங்க புடுங்க முடியுமோ, சுரண்ட முடியுமோ, என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி சேர்த்து வச்சு தனக்கு அனுபவிக்கணும், எல்லார்ட்டையும் பிடுங்கி நான் சாப்பிடணும், அப்படின்னு தான் நினைக்கிறான் பணத்தை பற்றி. நாம அப்படி நினைக்கிறோமா? கிடையாது. அது உலகத்தானுடைய எண்ணம். அப்படி நாம் நினைச்சா நாமும் உலகத்தானை போல மாறிவிட்டோம் நம்முடைய எண்ணத்தில். அதைத்தான் சொல்லுகிறது. எல்லாவற்றை பற்றியும் அவன் ஒரு விதமா நினைக்கிறான். குடும்ப வாழ்க்கையை பற்றி ஒரு விதமா நினைக்கிறான், மனைவியை பற்றி ஒரு விதமா எண்ணுகிறான், பிள்ளைகளை பற்றி ஒரு விதமா எண்ணுகிறான், தன்னுடைய உலகத்தில் இருக்கிற பொறுப்புகளை குறித்து ஒரு விதமா எண்ணுகிறான், ஒழுக்க வாழ்க்கை குறித்து ஒரு விதமா அவன் நினைக்கிறான். இப்படியும் வாழ்ந்துக்கலாம், அப்படியும் வாழ்ந்துக்கலாம், இதையும் செய்துக்கலாம், அதையும் செய்துக்கலாம், இப்படி எல்லாம் நினைக்கிறான். அப்படியெல்லாம் நான் நினைக்கும் போதுதான் அதுதான் இந்த உலகத்திற்கொத்த வேஷம். எண்ணம் எப்படி இருக்கிறது? அதுதான் உலகத்திற்கொத்த வேஷம். உலகத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் என்று சொல்லும் போது எண்ணத்திலே நாம் உலகத்தை போல இருக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது. அதுதான் எண்ணத்தில் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவன் போடுற பின்னி மில்லு துணியை தான் நம்மளும் வாங்கி போடுறோம். அதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. எண்ணத்துல எதுல இருக்கக்கூடாது? எண்ணத்துல இருக்கக்கூடாது. இந்த தலையை முக்கணும். விசுவாசியை கொண்டு போய் என்ன பண்ணணும்? தலைய முக்கி எடுக்கணும். எதுல முக்கி எடுக்கணும்? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த வார்த்தை அவனுக்கு வெளிப்பட்டு அவனுக்கு விளங்கி அது அவன் உள்ளத்திலே அவனுடைய மனதிலே கிரியை செய்யும் அளவுக்கு இவனுடைய தலையை கொண்டு போய் அதுல முக்கி எடுக்கணும். நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். இன்றைக்கு நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனம் என்ன ஆகி கொண்டிருக்கிறது? புதிதாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய நல்ல மெய்ப்பர், நம்முடைய பெரிய மெய்ப்பர் இயேசு கிறிஸ்து நம்முடைய தலையை எடுத்து இந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக முக்கி பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இதை ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார் இன்னைக்கு. ஹலோ, ஒவ்வொரு தடவை நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போதும் ஆவியானவரை கொண்டு நம்மை அந்த வார்த்தைக்குள்ளாக முழுக்கி எடுக்கிறார். முழுக்கி எடுக்கிறார். ஞானஸ்தானம் தண்ணியில் எடுக்கிறவங்க அது வேற அடையாளமா தான் இருக்குது. தண்ணியில இறங்கிட்டு வந்ததுனால ஒரு பெரிய ஒரு இது கிடையாது. ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்க இறங்கிட்டு வர்றாங்க.
அது ஒரு அடையாளமா இருக்கிறது, உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆனா இது அப்படியே நடைபெறுகிறது. முக்கிய எடுக்கிறார் ஆவிக்குரிய விதத்துல, நாம் அதை பார்க்கிறது இல்லை. அதுதான் நடக்கிறது. தேவனுடைய வார்த்தையினால் நாம் சுத்தமானோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை நம்மை சுத்தமாக்க வல்லதா இருக்கிறது. அதை கொண்டு நம்மை சுத்திகரிக்கிறார், நம்மை முழுக்கி எடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்கிறது. நம்மை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு பெரிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழ்கிற போது பலவிதமான உலக பிரகாரமான எண்ணங்கள், வேல்யூஸ், உலகம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ அதுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறோம். உலகம் எதை பெரிதாக எண்ணுகிறதோ அதையே நாமும் பெரிதாக எண்ண ஆரம்பிக்கிறோம். உலகம் எப்படி எண்ணுகிறதோ அப்படியே நாமும் எண்ண ஆரம்பிக்கிறோம். இது தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நண்பர்கள் மூலமாகவும், பழக்க வழக்கங்கள் மூலமாகவும், சமுதாயத்தின் பல்வேறு காரியங்கள் மூலமாகவும், இன்னும் டிவி, மற்ற காரியங்கள், ரேடியோ போன்றவைகள் மூலமா இதனால என்ன பண்ணிட்டாங்க, டிவியே பார்க்காதன்ட்டாங்க. டிவி நம்முடைய மனதை கெடுக்குதுன்னு சொல்லி டிவியை பார்க்க. ஆனா டிவியில கொஞ்சம் நல்ல காரியமும் வருது. டிவியை பார்க்குற சில நேரத்துல நல்லதுதான். ரொம்ப முட்டாளாவும் ஆயிட முடியாது. டிவியை நம்மளை கெடுக்க முடியாது. நாம நம்முடைய எண்ணங்கள் மூலமாக நம்மை கெடுக்கிறோம். டிவி நமக்கு இருக்குன்னா எதை பார்க்கிறோன்றது நம்முடைய உரிமை. எதை பார்க்கிறோம் என்கிறது நமக்கு இருக்கிற தனிப்பட்ட உரிமை. அதை யாரும் பறித்து விட முடியாது. இதை பார்த்தா அவன் யாரும் சொல்லவே இல்லை. இந்த ஒரு டிசிப்ளினை அல்லது எந்த ஒரு ஒழுக்கத்தை நமக்குள்ளாக நாம் கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக நல்ல காரியங்களுக்கு அதை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் பாருங்க, காசையும் அப்படிதான் சொல்லிட்டாங்க. காசு ஒன்று கெடுத்துரும். பணம் எல்லா தீமைக்கும் வேற இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, பணமே இருக்கக்கூடாது. விசுவாசினா ரொம்ப நீ எப்பவும் தரித்திரத்திலே இருந்தாதான் ஆண்டவரை ரொம்ப நெருங்கி பின்பற்றுவேன். நீ எப்பவும் பசியும் பட்டினிலேயே இருந்தாதான் ஆண்டவருக்காக நீ வாழ்வேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் பணம் கெடுக்குதான். ஏன் பணம் கெடுக்கணும்? பணம் நம்ம கையில இருக்குது. அதை எப்படி உபயோகப்படுத்துகிறது என்பது நம்முடைய தனிப்பட்ட உரிமை. ஆண்டவர் நமக்கு பணத்தை கொடுத்திருந்தால் அதை எப்படி பயன்படுத்துவது, எதற்காக பயன்படுத்துவது என்பது நாம் நிர்ணயிக்கிற ஒரு விஷயம். அதை நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துவோம் என்று தீர்மானம் எடுத்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுங்காக நாம் கடைபிடிப்போம் என்றால் நிச்சயமாக நல்ல காரியங்களுக்கு அது பயன்படும். பணம் தீமை இல்லை, பண ஆசைதான் தீமைக்கு வேற இருக்கிறது. டிவி நமக்கு எடுக்கிறது இல்ல, பணம் நமக்கு எடுக்கிறது இல்ல, ரேடியோ நமக்கு எடுக்கிறது இல்ல. எது நமக்கு எடுக்குது? ஆசை, எண்ணங்கள், நம்முடைய தீய எண்ணங்கள். எண்ணங்களுக்கு அனுமதி அளிக்கிறோம். அந்த எண்ணங்கள் தான் நம்மை கெடுக்கிறது. அந்த எண்ணங்களை மாற்றுவதற்கு என்ன வழி? டிவியை தூக்கி வெளியேறது எரியுறதல்ல, பணத்தெல்லாம் தூக்கி எரியுறதல்ல. எது நம்ம மாற்றுகிறது? எண்ணத்தை மாற்றுகிறது எது? தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய எண்ணங்களை மாற்றுகிறது. கர்த்தர் பணத்தை தூக்கி எரின்னு சொல்லவில்லை. கர்த்தர் டிவி தூக்கி உடன்னு சொல்லவில்லை. கர்த்தர் எதை சொன்னார்? எண்ணத்தை எடுத்து பிடுங்கி போடுனார். இயேசு என்ன சொன்னார்? உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு கை இடரல் உண்டாக்குது, அதை பிடுங்கி எரிஞ்சிடுறீங்க. ஒரு கை போச்சு. நாளைக்கு இந்த கை இடரல் பண்ணுது, இதை பிடுங்கி, ஹலோ கவனிங்க நல்லா, அப்படி எடுத்துக்கொண்டோம் என்றால் அப்படித்தானே சொன்னார் இயேசு. உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடுனார். இந்த கை இடரல் உண்டாக்கி தூக்கி எரிஞ்சிட்டீங்க, வெட்டி தூக்கி எரிஞ்சிட்டீங்க. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இந்த ஒரு கை பரிசுத்தவான். என்னப்பாச்சு அடுத்த கைக்கு நான் பெரிய பரிசுத்தவானுங்க? கர்த்தர் சொன்னார் இந்த ஒரு கை உனக்கு இடரல் உண்டாக்கணும், வெட்டி எரிஞ்சு போடுனார். நான் வெட்டி எரிஞ்சு போட்டுட்டேன், அவ்வளவு பெரிய பரிசுத்தவான். இந்த கை இன்னைக்கு இடரல் பண்ணுது, அதை பிடுங்கி எரிஞ்சு போட. அடுத்த நாள் கால் இடரல் பண்ணுது, அதை வெட்டுறதுக்கு கை இல்லை, போய் வேற யாராவது தான் கூப்பிடணும். இப்படியே ஒன்னொன்னா வெட்டி எரிஞ்சிட்டு போனா என்ன இருக்குன்றீங்க மீதி? 10 நாள்ல மனுஷன் அவ்வளவுதான். ஹலோ, 10 நாள் கூட இது தேருமான்னு தெரியாது. ஒன்னொன்னையும் இடரல் உண்டாக்கும் போது வெட்டி எரிஞ்சுக்கிட்டே இருந்தா இயேசு சொன்னபடி என்ன ஆகும்? ஒண்ணுமே இருக்கக்கூடாது, தலையே வெட்டி எரிஞ்சிட வேண்டியதுதான். ஏன்னா இங்கதான் ராங், எல்லாம் தவறு நடக்கிறதே இங்க எண்ணத்துலதான் தவறு நடக்கிறது. கையெல்லாம் வெட்டுறதுக்கு முன்னால எதை வெட்டணும்? கழுத்தை வெட்டி தலையை தூக்கி எறிய வேண்டியதுதான். ஒண்ணுமே இருக்காது மனுஷனுக்கு. ஆண்டவர் கையையும் வெட்ட சொல்லல, காலையும் வெட்ட சொல்லங்க. அந்த வசனத்தை நல்லா பாருங்க. எண்ணங்களை பற்றி பேசுகிறார். அங்கதான் சொல்லிட்டு வர்றார், ஒரு பெண்ணை வீச்சையோடு பார்த்தாலும் வச்சு அரமணம் பண்ணி ஆயிற்று அப்படின்னு பேசிட்டே கொலையை பற்றி பேசுறார். கொலையை பற்றி சொல்லும் போது கோபத்தை பற்றி சொல்றார். அந்த கோபமாகிற எண்ணம் எப்படி கொலையை உண்டாக்குறன்னு சொல்ல, எண்ணத்தை பற்றியே பேசிட்டு வந்தான் சொல்றார். உனக்கு கை இடரல் உண்டாக்குனா கையை பிடிஞ்சி எரிந்து போடு. கையை பிடிங்கி எரிஞ்சு போட சொல்ல இயேசு அவ்வளவு மோசமா போதிக்கிறவர் அல்ல. என்ன சொல்லுகிறார்? அந்த கையை தீமையான காரியங்களை செய்ய வைக்கிறதே அந்த எண்ணத்தை, அதை தான் கை என்றார். அதை கையை போல பார்க்கிறார்.
உன்னுடைய கைகளை தீமையான காரியங்களுக்கு தீவிரிக்க வைக்கிறதே அந்த எண்ணங்களை பிடிங்கி எறிந்து போடு. அதை எண்ணங்களை பிடிங்கி எரிஞ்சு போட்டுட்டே இருக்கலாம் டெய்லி. ஹலோ, எண்ணங்களை பிடிங்கி எரிஞ்சு போட முடியுமா? போட்டுட்டே இருக்கலாம். போட போட எரிஞ்சு போட போட நாம் இன்னும் அருமையானவர்களா மாறிக்கொண்டே இருப்போம். எண்ணங்களை மாற்ற மாற்ற, மனம் புதிதாக ஆக, நாம் வித்தியாசமானவர்களாக, ஆவிக்குரியவர்களாக, மாற்றப்பட்டவர்களாக, நல்ல குணங்கள் உண்டானவர்களாக நாம் இருப்போம். அதைத்தான் ஜெய் சொன்னார். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். எண்ணங்கள் மாற வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடையாளம் அதுதான். எண்ணங்கள். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? சரி, ஆண்டவருடைய ரத்தத்தால மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு நமக்குள்ள வாழ்றார். அதுக்கு பிறகு என்ன வித்தியாசம்? உடை அது இல்ல, வேற எதுவும் கிடையாது. எது போடுறோம் எது போடாம இருக்கும் அது கிடையாது. எண்ணங்கள். நாம் எண்ணுகிற விதமும் அவர்கள் எண்ணுகிற விதமும் முற்றிலும் வித்தியாசம் ஆனது. எல்லாவற்றை குறித்தும் நமக்கு வேற எண்ணங்கள் உண்டு. நம்முடைய செட் ஆஃப் வேல்யூஸ், நமக்கு எது முக்கியமான இருக்கிறது வாழ்க்கையில, அதெல்லாம் அவர்களுக்கு முக்கியம் கிடையாது. நாம எதை மேன்மையாக கருதுகிறோமோ அது அவர்களுக்கு மேன்மையே கிடையாது. நம்முடைய எண்ணங்கள் வேற, அவர்களுடைய எண்ணங்கள் வேற. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மனிதனை அடிப்படையாக மாற்றுகிறது. அவனுடைய எண்ணங்களையே மாற்றி அவனை புது மனுஷனாக மாற்றுகிறது. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் அப்படி மாடிக்கொண்டு வர்றோமா? மெய்ப்பு என்ன பண்ணுகிறாராம்? போய் அதுக்கு ஒரு மருந்தை போட்டு அந்த தொட்டியில போட்டு தோச்சு எடுக்கிறார். தலையை உள்ள விட்டு விட்டு எடுக்கும் போது அந்த வியாதி முற்றிலுமாக மறைந்து போகிறதாம்.